அப்பளம் பொரிச்சுக்கணும் நம்மளும் வாங்கிட்டு போறாரு. நல்லா உப்பு வரது பிடிக்கும். பெரியவர்கள் போய் அந்த டக்குனு லீவா பண்ணு தெரியாத இருக்காங்க. கீழே பாக்கெட் தூக்கிட்டு வரியா முறுக்கு யாரு அது தெரியும். ராவு பண்ணலாம். இந்த முட்டையை எடுக்க பேசுங்க. அப்பளம் குதிரைல ஒரு ஆள் இல்லை டூ பண்ண இன்னும் கொஞ்சம்னா மடக்கி சுத்திடுவா. எப்படி இல்லை சைஸ் எப்படி பிடிச்சு தெரியுதா? இப்படி பிடிச்சு திருப்பியா? கொட்டிட்டு போறாதா 10 ரூபாய்க்கு விற்பேன். அதுக்கும் யாருக்கு சுத்தி கொடுக்க? யாருக்கு? மணியாச்சிக்கா சுப்பாச்சிக்கா? இது வச்சுக்கோ. இருக்கா சரியா? அந்த தண்ணி வெளியே எடுத்துட்டு வரும். வைப்பமா தண்ணியை இங்க வச்சுக்கோ. சும்மா இருக்க சுத்தக்கி இருக்கட்டும். பேர சொல்றா, வீரமான பேர வேற சொல்றா. நான் பார்த்துட்டேன். அன்னைக்கு நான் ஒண்ணு பீடிய ஒரு அமௌண்ட்டை தட்டிடுமா வெள்ளிக்கடை இன்னைக்கு. ஒரு இலைய கிளிக்க மாட்டேங்கல்ல. கிளிக்கலாம் மாட்டாங்க. செலவுலையே சுத்தம் கிளிச்சு வச்சுருவோம். ஒரு கிளி ஒடிக்கவும் மாட்டான். கத்தி அத்துறாமண்ணா தூர உதறிட்டு போயிடுவான். இதை சுத்தி படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. சுத்தம்னா வேற வேலை இல்லம்பா. ஆரம்பிட்ட கூடு தொழில் தான் படிக்கணும். ஏதாவது ஒரு தொழிற்சாலையில போய் ஏதாவது கம்ப்யூட்டர் அடிக்கணும். அவங்க யார் இருக்கா? நகராசனா தாத்தா அடிச்சோ ராஜாவ. அதான் அடிச்சிருந்தாள்ல தாத்தா ராஜாவா அப்பா அடிச்சு நீ என்னை தீர்த்து கொடுக்கல. அதே மாதிரி சொல்லிட்டாங்க. வேகம் வந்து அதான் சில நேரத்துல எப்படி பிடிச்சாங்க பக்கத்துல தூக்கி எடுத்து வச்சாங்க. மாரியெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி அங்க நின்று பாத்துக்கிட்டே நிக்கும். இவளுக்கு மொத்தம் இப்படி நீ ஆடல. அதான் இப்ப சொல்லுதா இப்படி பிடிச்சிட்டா கத்தி போட்டுறாமா கையில. நேரம் கேட்ட நேரம்
காணி எரிச்ச வந்துருச்சுன்னா 2 காணி வை மட்டும் தூர எடுத்துடும். பொட்டு குச்சி இருந்தா கொடுங்க. இந்த கம்பியெல்லாம் தேவைப்படுற சமயம் அது வை. எலும்பை புல்லாலே கொடுக்குற